ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து பொங்கல் ஹாலிடேஸுங்கிறதுனால குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. அதனால் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் பார்க்கலாம். அதுக்கு வந்து என்னென்ன செய்ய போகிறோம் பார்த்துக்கலாம். முதல்ல சாம்பார் வச்சுக்கலாம். முட்டைக்கோஸ் பொரியல், கீரை பொரியல், வடை, பாயாசம், சாதத்தோடு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்ன தேவையானதுன்னு பார்த்துடலாம். முதல்ல சாம்பாருக்கு என்ன தேவைன்னு அதை பார்த்துடலாம். சாம்பாருக்கு தேவையான பொருள் வந்து சாம்பார் பருப்பு ஒரு கப் எடுத்துருக்கேன், துவரம் பருப்பு, புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் எடுத்திருக்கேன், சாம்பார் தூள், மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தாளிக்கிற கடுகு, உப்பு, பச்சை மிளகாய், தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், நெய், ஆயில். அதுக்கு தேவையான காய்கறிகள் வந்து எல்லா காயும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இருக்கிற காயும் நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் எல்லா காயும் போட்டுக்கலாம். முள்ளங்கி, கத்திரிக்காய் 4 எடுத்திருக்கேன், கேரட்டு, தக்காளி, 3 உருளைக்கிழங்கு, ஒரு கட்டை பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், 10 சின்ன வெங்காயம், ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன், 4 தக்காளி, கருவேப்பிலை 3 கொத்து, மல்லித்தலை கொஞ்சம். இப்போ வந்து நம்ம இந்த புளியை ஃபஸ்ட்டே ஊற வச்சிடலாம் தண்ணியில். இப்போ வந்து பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் வந்து பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டேன். ஒரு கப் பருப்புக்கு வந்து 3 கப் தண்ணி ஊற்றணும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. நான் தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சுன்னா பருப்பு வந்து குழஞ்சிடும். ரொம்ப குழஞ்சா டேஸ்ட்டாக இப்போ வந்து கட் பண்ணி வச்சு காயெல்லாம் எடுத்து இதில் போட்டுடலாம். பருப்பில் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், முள்ளங்கி, கேரட்டு, அடுத்தது வெள்ளை பூண்டு வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கும் போது போடலாம், பட் நான் இப்போவே போட்டுறேன். ஏன்னா குழந்தைங்க எடுத்து வச்சிருவாங்க. இப்போவே போட்டோம்னா நல்லா வெந்து குழஞ்சிடும். இப்போ வந்து பருப்பு நல்லா விசில் போயிடுச்சு, ஒரு விசில் வந்துடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து பார்த்துட்டு தாளிக்க போகிறோம். இப்போ வந்து பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு கொலையா. இப்போ நான் கடாய் நல்லா சூடாகிடுச்சு, தாளிச்சிடுவோம். கோகோனட் ஆயில் ஊற்றுறேன் நான். அது கூட நெய்யும் ஊற்றுறேன். உங்களுக்கு தேவைன்னா நெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அது ஸ்கிப் பண்ணிடலாம். கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்தது வெங்காயம் போடலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், இப்போ வந்து வெங்காயம் பாதி நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வந்து வெந்து பொன்னிறமாக ஆகிடுச்சு. இப்போ கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இப்போ வந்து நல்லா ப்ரௌன் கலராக வதங்கிடுச்சு, நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த சாம்பார், குக்கரில் இருக்கிற சாம்பார் எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நல்ல மணமாக இருக்கு. இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிச்சு. நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இதில். அடுத்தது வந்து மிளகாப்பொடி வந்து நல்லா தண்ணி விட்டு கரைச்சிருக்கேன். கொஞ்சம் கட்டியாக கரைச்சி ஊற்றலாம். அப்படியே போட்டோம்னா கட்டி கட்டியாக பிடிச்சிடு. அதனால் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன். மிளகாப்பொடி ஊற்றி நல்லா கலக்கிட்டோம். அடுத்தது வந்து சாம்பார் தூள் அதே மாதிரி தான் கட்டியாக தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டியாக கலக்கி வச்சுருக்கேன்.
சாம்பார் தூள் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது புளி சேர்த்துக்கலாம். அதில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது தேங்காய் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் தேங்காய் உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணுவேன். சாம்பார் தயாராகிடுச்சு. அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியில் லாஸ்ட்டில் உப்பு வந்து முன்னாடியே போட்டால் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் வந்துடும். உப்பு வந்து எப்போவுமே கடைசியில் தான் சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டோம். சாம்பார் நல்லா கொதிக்குது. இனி ஒரு நிமிஷம் கொதிச்சோடனே மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சாம்பார் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மல்லித்தழை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ சாம்பார் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் நம்ம ஒரு மூடி வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா மணமாக இருக்குது. இப்போ வந்து முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் ஒரு பெரிய முட்டைக்கோஸ் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். கடுகு, தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, ஆயில். முட்டைக்கோஸ் வந்து தாளிக்க போகிறோம். அப்படின்னு பார்த்துக்கலாம். போடவே இல்லை கொடு. இப்போ வந்து கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. தேங்காய் எண்ணெய் சேர்த்து போகிறேன் நான். உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்க்க போகிறோம். வந்து கடுகு போட்டாச்சு, பொரிஞ்சிட்டு இருக்குது. உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து போகிறோம். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு, செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா செவந்து வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம முட்டைக்கோஸ் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வந்து முட்டைக்கோஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போட்டு லைட்டாக தண்ணி தெளிக்கணும். தண்ணி வந்து ரொம்ப தெளிச்சிருக்கூடாது. இவ்வளோதான் தண்ணி, லைட்டாக தண்ணி. இப்போ ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கணும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ திறந்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறவங்களா இருந்தால் ஆட் பண்ணிக்கங்க. நான் வந்து மஞ்சப்பொடி ஆட் பண்ண மாட்டேன். உப்பு ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு. இது ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே மூடி வச்சிடலாம், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி. லாஸ்ட்டில் வந்து தேங்காய் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. உப்பு போட்டு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி வந்து தேங்காய் போட்டுக்கலாம். நான் தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன். வந்து தேங்காய் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் வந்து தயாராகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
வந்து முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சு முடிச்சுட்டு கீரை வந்து செய்ய போகிறோம். பாலக்கீரை வாங்கி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாலக்கீரை அதுக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்துக்கலாம். ஆயில் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம் தாளிக்கிறதுக்கு, கடுகு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு இருக்குது, கருவேப்பிலை, தேங்காய், உப்பு. சட்டி அடுப்பில் வச்சுட்டோம். நல்லா வந்து கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றுறோம். தேங்காய் எண்ணெய் நல்லா காயிட்டு கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போடுறோம். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இப்போ உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட போகிறோம். அடுத்தது இது நல்லா செவந்து வந்துடுச்சு. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஜீரகம் சேர்த்து போகிறோம். கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வணங்கிடுச்சு. இப்போ கீரை ஆட் பண்ண போகிறோம். கீரை நல்லா அடுப்பில் போட்டோம். கீரை நல்லா வெந்துட்டுருக்குது. இதை திறந்து வச்சு தான் வேக வைக்கணும், மூடி வைக்கக்கூடாது. உப்பு கடைசியில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தக்கூடாது. தண்ணி வந்து அதுலேயே தண்ணி வரும். இப்போ வந்து கீரை நல்லா வணங்கி வந்துடுச்சு, வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு வந்து எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்தணும். ஏன்னா கீரையிலே உப்பு இருக்குது, அதனால் வந்து இதாகிடும். உப்பு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா இப்படி போட்டு விடலாம். இப்போ வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சுண்டி வருது. ஓகே, கீரை வந்து தயாராகிடுச்சு. இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீரை வந்து தயாராகிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது வடைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம். 1 கிலோ வடைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இது வந்து நல்லா கிரைண்டரில் போட்டு அரைக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் தரதரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். அதுக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கு வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 15 வெங்காயம் எடுத்துருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, 4 வெள்ளை பூண்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். உங்கள்கிட்ட கிரைண்டர் இல்லைன்னா நீங்கள் மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது வடைப்பருப்பு நல்லா ஆட்டிட்டு வந்துட்டோம். அதுக்குள்ளே அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தலை, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாவில். இப்போ வந்து வடை நல்லா சுட்டு எடுக்கிறதுக்கு வேண்டி அடுப்பில் கடாயை வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி போகிறேன். நான் உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்குதோ நீங்கள் அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனேயும் வடையை தட்டி போட்டுடலாம். இப்போ வந்து வடைக்கெல்லாம் தயாராகிடுச்சு. எண்ணெய் அடுப்பில் காஞ்சிட்டு பாயாசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், சேமியா ஜவ்வரிசி சம அளவு எடுத்திருக்கேன், ஏலக்காய் 10 ஏலக்காய், ஒரு பிஞ்ச் சால்ட்டு, நெய் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன், சர்க்கரை 200 கிராம் எடுத்திருக்கேன், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான்.
குக்கரில் போட்டு அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டுடலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, வடை போட்டுடலாம். வடை ஒரு சைடு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி உள்ள வடையை வடை வெந்துருச்சு. ஒரு சைடு திருப்பி விட்டுடலாம். அந்த தட்டுக்கு இங்கே எடு. இப்போ வந்து வடை நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே சுட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து பாயாசத்துக்கு நம்ம வந்து ஜவ்வரிசி சேமியா அடுப்பில் வச்சு அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்து பாயசம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம இதை ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் போட்டுடலாம். வந்து நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா காஞ்சோன்னு நமக்கு முந்திரி, திராட்சை போட்டுடலாம். இப்போ வந்து முந்திரி இதில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ வந்து கேஷ்யூ நட் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ கிஸ்மிஸ் பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். திராட்சை பழத்தை அவ்வளோதான். அடுப்பு சிம்மில் வச்சு தான் பொரிக்கணும். நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பாயாசத்துக்கு வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை, அதனால் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் சுகரு. இப்போ சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்ததுக்கப்புறம் பாலை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காய்ச்சின பசும்பால் வந்து 300 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். மில்லி பசும்பால் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாயாசத்தோடு சேர்ந்து. மில்க் மேட் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. நான் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்காதனால மில்க் மேட் ஆட் பண்ணல. அடுத்தது வந்து தட்டி வச்ச ஏலக்காய் இதில் ஆட் பண்ண போகிறேன். வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறது போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்சு சால்ட் எடுத்து வச்சுருக்க ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், பாயசம் வந்து தயாராகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்னென்னலாம் மேக் பண்ணியிருக்கோம்னு பார்த்துக்கலாம். சாப்பாடு, சாம்பார், கீரை பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், பாயாசம், வடை. சமையலெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி பரிமாறலாம். எல்லாம் பரிமாறியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஹாலிடே டைமில் செஞ்சு குழந்தைங்களோட சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.